அண்ணல் அம்பேத்கர் பத்தி கேட்டா எல்லாரும் சொல்றது ரெண்டு மேட்டர் தான். ஒன்னு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடினாரு. இன்னொன்னு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனாரு. ஆனா நம்ம தலைவரை இதுக்குள்ள மட்டும் அடைக்கிற முடியாது. குடும்பத்துல 14வது குழந்தையா கடைசி ஆளா பிறந்த அம்பேத்கர் வேர்ல்டு லெவல்ல எக்கனாமிக்ஸ்ல டாக்டரேட், அதான் PhDன்னு சொல்லுவாங்களே, அதை வாங்கின முதல் இந்தியன் இவர் தான். நம்ம தேசிய கொடியில அசோக சக்கரத்துக்கு ஒரு இடம் கொடுத்தது அம்பேத்கர் தான். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல இருந்து டாக்டர் ஆஃப் ஆல் சயின்ஸ் அப்படின்ற பட்டத்தை உலகத்திலேயே முதல் ஆளா ஒரே ஆளா வாங்கினவர் நம்ம ஆளு தான். வேர்ல்டு ஃபுல்லா ஒரு தலைவருக்கு அதிகமா பாட்டும் புக்ஸும் எழுதியிருக்காங்கன்னா அது நம்ம அம்பேத்கரையாக்கு தான். இது ஒரு பேச்சுக்கெல்லாம் சொல்ல, இதுதான் ஃபேக்ட். இது மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா நம்ம அம்பேத்கர் ஐயாக்கு தான் அதிகமா சிலைகள் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த லண்டன் மியூசியம்ல கார்ல் மார்க்ஸ்க்கு பக்கத்துல ரைட்டா நிக்கிறது நம்ம அம்பேத்கர் ஐயா சிலை தான். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மேக்கர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு சர்வே பண்ணாங்க. அதாவது உலகத்திலேயே வெயிட்டான ஆளுங்க இவங்க தான்ப்பா அப்படின்னு ஒரு 100 பேர் கொண்ட லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணாங்க. அதுல நம்ம ஆளு 4வது இடம். இப்படி இவரை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாரும் இவரை புக்கில் படிக்கிறத தாண்டி எப்பயுமே மனசுல வச்சு தாங்குறாங்க. அதுக்கு காரணம் அவர் பண்ண சாதனைகள், கொண்டு வந்த விஷயங்கள், இதெல்லாம் 2வது தான். ஃபர்ஸ்ட் விஷயம், அவரும் மக்களை அவர் நெஞ்சில தாங்கினார், மனசார அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு உதவி பண்ணார். அதனால தான் இன்னைக்கும் அவர் பேரு இந்தியா முழுக்க இல்ல வேர்ல்டு முழுக்க நின்று பேசுது. இப்படிப்பட்ட மாசான ஆளு நம்ம நாட்டில் வாழ்ந்துருக்காருப்பா. அவரை பத்தி, அவர் வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சே ஆகணுமே. இதான உங்க மைண்ட் வாய்ஸ்? அதுக்கு தான் வரும். அம்பேத்கர் எப்படி ஒரு சகாப்தம் ஆனாருன்னு இனிமே தேர்ஸ்டேல இருந்து சண்டே வரைக்கும் நம்ம ஜீ தமிழ்ல பாப்பீங்க. ஷாக் ஆக போறீங்க, எமோஷனல் ஆக போறீங்க. வெயிட்டிங்லேயே இருங்க. இதோ வந்துட்டோம்.